ஃபேட்டாக இருக்கிறவங்க ஏன் சாரீ கட்டுறதுக்கு விரும்புறதில்ல அப்படின்னா, ஏன்னா சாரீ கட்டுறப்போ ப்ளீட்ஸ் நிறையா வராது. ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்கர்ட்டோட பொசிஷன் கட்ட தெரியாதனால தொப்பை ரொம்ப பெருசாக தெரியும். எவ்வளோ குண்டாக இருந்தாலும் நம்ம சாரீ கட்டுற விதத்தை பொறுத்து நம்மளோட லுக்கே மாறும். எலிகென்ட்டான லுக்கில் ரொம்ப ஸ்லிம்மாகவே தெரியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சாரீ ட்ராப்பிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்ஸ்கர்ட்டுங்க. நீங்கள் சேஃப் வேர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஆர்டினரி இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ கரெக்டான பொசிஷனில் நீங்கள் கட்டணும். அதாவது சென்டர் பெல்லியில் வந்து நீங்கள் கட்டணும். ரொம்ப மேலே ஏற்றி கட்டினீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தொப்பை இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ கரெக்டாக உங்களோட பெல்லி பட்டமுக்கு நேராக இருக்கிற மாதிரி அவங்களோட தொப்பை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வயிறு வந்து தெரியாதுங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப்பு சாரியோட உள் சுற்று எடுத்துகிட்டு ரைட் சைடு டக்கின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சாரியோட லென்த்தை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்பவும் ரைட் சைடு வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் ப்ளீட் அடிக்கல சாரீ வந்து பத்தாமல் போயிடும். ப்ளீட் வந்து ரொம்ப கம்மியாக வரும். இப்போ சாரீ அப்படியே ஒரு சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து இந்த சாரீக்கு நான் ஃப்ளஃபி ப்ளீட் வேணும் அப்படிங்கிறனால நான் ப்ரீவியஸாக ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். நான் இப்போ அதை வந்து நம்மளோட வீடியோ இடையில வந்து நான் எப்படி ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரீவியஸாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்பாட்டில் வந்து நம்ம கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ளீட்ஸ் வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ரொம்ப பெரிய ப்ளீட்ஸாக எடுத்துகிட்டு ஸோ 4 ப்ளீட் 5 ப்ளீட்டோடு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். பட் நீங்கள் ப்ரீவியஸாக சென்டர் ப்ளீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 7-8 ப்ளீட்டுக்கு மேலே உங்களுக்கு வரும். இப்போ சாரியை ஒரு சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு முந்தான போர்ஷன் உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்களும் சாரீ ப்ளீட்டிங் சாரீ ட்ராப்பிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஆஃப்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ வீட்டில் இருந்துகிட்டே குழந்தைகளையும் பார்த்துட்டு மணி ஏர்ன் பண்ணணும், நம்மளும் வந்து செல்ஃபாக நம்மளால் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு வீட்டிலேருந்து செய்யணும் அப்படின்னா தி பெஸ்ட் சாய்ஸ் வந்து இந்த சாரீ ப்ளீட்டிங்னு நான் சொல்லுவேன். ஸோ கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்பவும் ப்ராஃபிட் தரக்கூடியது இந்த சாரீ ப்ளீட்டிங்க. ஓகே, நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா உங்களோட லெஃப்ட் சைட் ஷோல்டரில் வந்து வச்சு பின் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு லேயர் பார்டர் இருக்கிற லேயர் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை கொண்டு வாங்க. இப்போ இந்த இடம் நீங்கள் எடுத்து கொண்டு வரப்போ நீங்கள் ஃப்ளாட்டாக அப்படியே கொண்டு வந்து பின் பண்ணக்கூடாது. ஸோ லெஃப்ட் ஹேண்டால் நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கிங்க, ரைட் ஹேண்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே சைட்லேயும் கொண்டு வரப்போ நல்லா மேலே ஏற்றி நல்லா சைடெல்லாம் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு வி ஷேப்பில் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இப்போது ரைட் சைடில் வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தைக்கு நேராகவோ இல்லை உங்களோட பெல்லி பாட்டமுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு 3 இன்ச் கீழே வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பண்ணுறது வந்து நல்லா ஸ்கர்ட்டோட சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த வித லூஸும் இருக்காதுங்க. இப்போ சென்டர் பிளேட் உள்ளே டக்கின் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் பிளேட் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃப்டி பின் வச்சு இந்த இடத்துலையும் உங்களுக்கு எவ்வளோ பிளேட் வருதோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நீங்கள் சென்டர் பிளேட் வந்து உள்ளே டக்கின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சென்டர் பிளேட் ஃப்ளஃபி பிளேட் நான் எப்படி செட் பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டெமோ காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த போர்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாரீ ப்ளீட்டிங் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸோ நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்கில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நீங்கள் சாரீ ட்ராப்பிங்கில் அப்போது நீங்கள் ரெகுலர் வேர் சாரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல்லு பிளேட்டு கூட ஸ்பாட்டில் வந்து எடுக்க முடியும். பட் இந்த சென்டர் பிளேட்டு தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். நம்ம கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து மெயினாக நம்ம எதுக்கு அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சென்டர் பிளேட் மட்டும் ஒரு 3 பிளேட் 4 பிளேட் தான் ஆன் ஸ்பாட் சாரியில் வந்து வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த போர்ஷனாவது ப்ரீவியஸாக நீங்கள் அயன் பண்ணி வச்சிட்டிங்க, ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே குயிக்காக நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் சாரீ வேர் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இந்த ஃப்ளஃபி ப்ளீட்டுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ளாட் அயனாக இருந்ததுன்னா நம்ம மேலே டாப்லேயே வந்து அயன் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லையா. பட் இந்த மாதிரி இந்த ஃப்ளஃபி ப்ளீட் செட்டிங்க்கு மட்டும் நீங்கள் வந்து சாரியோட ப்ளீட்டோட பேக் சைடு வந்து நீங்கள் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸஸில் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் ஆயிருங்க. ஸோ இந்த போர்ஷன் நீங்கள் வந்து அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சாரீ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன் ஸ்பாட் சாரியில் இது மட்டும் நீங்கள் வந்து உள்ளே டக்கின் பண்ணிட்டா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ ரொம்ப ஈஸியாக நான் வந்து சைட் ப்ளீட் செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்டர் ப்ளீட் உள்ளே டக்கின் பண்ணியாச்சு.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடில் வந்து இந்த சாரியோட பேலன்ஸ் ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே பேக் சைடு கொண்டு வந்து உங்கள் முதுகு சைடு வந்து உள்ளே டக்கின் பண்ணிடுங்க. சில பேர் சைட்லேயே டக்கின் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இன்னுமே சைடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் பேக் சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடுமே வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக, ஸோ கொஞ்சம் நல்லா ரொம்பவே உடம்பாக தெரியாமல் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு லுக் வைஸ் காட்டும். இப்போ லாஸ்ட்டாக ஷோல்டர் பின் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸ் எல்லாம் நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் இழுத்து நல்லா டைட்டாக உங்கள் ப்ளவுஸ் பாயிண்ட்டில் கரெக்டாக ஷோல்டரில் மறுபடியும் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் வேர் பண்ணியிருந்த சாரீ ட்ராப்பிங்க்கும் இப்போ பண்ணியிருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். ஏன்னா ப்ரீவியஸாக பண்ணினது வந்து ரொம்பவே லூஸாக இருந்துச்சு, ரொம்ப அன்ஃபிட்டாக இருந்தது. பட் இப்போ வேர் பண்ணியிருக்கிற சாரீ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபிட்டாக ரொம்ப டைட்டாக இருக்குது இல்லையா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மெத்தடில் நான் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சாரீ வேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.